கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட 4ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். 4ஆம் சங்கீதம் தாவீது ராஜா எழுதின ஒரு அருமையான சங்கீதம். நெகிலோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது. இந்த நெகிலோத் வாத்தியம் அது ஒரு புல்லாங்குழலை போல இருக்கும் என்று சொல்லி அங்கே தெய்வ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். 2வது சங்கீதம் அங்கே 3வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே அவர் கடந்து சென்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை அடைவதற்காக ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரிடத்திலே இருந்து காரியங்களை அவர் கற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் தனக்கு உதவி செய்யும்படியாக அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின காலத்தில் அங்கே 3வது சங்கீதத்தை அவர் எழுதின சூழ்நிலையில் இங்கே அவர் 4வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இங்கே தாவீது ஒரு பிரசங்கியாரை போல அவர் காணப்படுகிறார். அவர் ஆவிக்குரிய சத்தியங்கள் அதிகமாக வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். இது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்வதற்கு அது நமக்கு உதவியாய் காணப்படுகிறது. நம்முடைய அன்றாட ஜீவியத்திற்கு தேவைப்படும் உபதேசங்கள் தாவீதின் சங்கீதத்திலே அதிகமாய் காணப்படுகிறது. 4வது சங்கீதத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபமே அவருடைய பிரசங்க செய்தி போல காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று. அருமையான தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய நெருக்கங்களை பார்க்கிற தேவனாய், நம்முடைய கண்ணீரை பார்க்கிற தேவனாய், நம்முடைய பிரச்சனையை பார்க்கிற தேவனாய், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சோத்ரம். அவர் பிரைஸ் தி லார்ட். மனுபுத்திரரே, இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஓ, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், ஓ, தேவனுடைய மகிமையை மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய மகிமையை அவமானப்படுத்த வேண்டும், நம்மை பரிகாசம் பண்ண வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் நடக்க வேண்டும், கண்ணீர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவராய், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் செய்கிறவராய், தேவன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். சோதரம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகள் செவி கொடும். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். பிரைசர் ராகத்தலைவனுக்கு இந்த சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார். தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற சங்கீதங்களை நாம் திருச்சபையில் பாடுகிறோம். சபையின் பக்தி விருத்திக்காகவே பரிசுத்த ஆவியானவர் சங்கீத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது இந்த சங்கீதத்தை ஏற்றினாலும் இதை ராகத்தலைவனுக்கு அவர் ஒப்புவிக்கிறார். தாவீது ராஜா ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசிப்பதற்கும் கர்த்தரை பாடும் பாட்டுகளை பாடுவதற்கும் 288 பேரை நியமித்தார். அவர்களை 24 பிரிவுகளாக பிரித்தார். இவர்கள் கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணனார்கள். இவர்களில் தலைவனாக இருக்கிறவனிடத்தில் தாவீது சங்கீதத்தை ஒப்புவிக்கிறார். 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது தேவனிடத்திலே பேசுகிறார். நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் தேவன் கேட்பதிலே பிரியமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆட்கொள்ளும் என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுகிறார், நீதியின் தேவனை நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும் என்று சொல்லும்போது உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் எனக்கு செவிகொடும் என்று பொருள் படுமாறு ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்தில் 2 காரியங்களை சொல்கிறார். அவர் கர்த்தரை குறித்து சொல்லும் போது கர்த்தரை தம்முடைய நீதியின் தேவனாக அழைக்கிறார். தேவன் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அவரே எல்லா நீதிக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தரே தாவீது நீதியான காலங்களுக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நன்மை செய்திருந்தார். தேவன் தாவீதை தம்முடைய கிருபையினால் நீதிமானாக்கி இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாச
விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தாவீது நெருக்கத்தில் இருந்த போது அவருக்கு விசாலம் உண்டாக்கினார். அவருடைய இருதயத்தை பரிசுத்த சந்தோஷத்தினால் நிரப்பினார். தாவீதின் ஜீவியத்திலே துன்பங்கள் மிகுந்திருக்கையில் கத்தர் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சோதரம். கத்தர் தாவீதை சுற்றிலும் ஆபத்துகள் சூழ்ந்திருக்கையில் கத்தர் அவருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்தார். அவருடைய இருதயம் நெருக்கத்தில் இருந்தது. கத்தரோ இருதயத்திலே விசாலம் உண்டாக்கினார். தேவன் நீதி உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். தாவீது கத்தரை நோக்கி எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டலும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நெருக்கத்தில் இருந்த தாவீதுக்கு கத்தர் ஏற்கனவே அவருக்கு விசாலத்தை உண்டாக்கினார். அதே தேவன் தனக்கு இனிமேலும் உதவி செய்வார் என்று தாவீது நம்புகிறார். அந்த நம்பிக்கையில் கத்தாவே எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டலும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கத்தருடைய கிரியை பரிபூர்ணமானது. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என்ற மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் 4ஆம் சங்கீதத்திலே முதலாவது அவர் ஜெபம் பண்ணுகிறார். பின்பு அவர் மனுபுத்திரிடத்திலே பேசுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியர்களாய் இருப்பார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவிசுவாசிகள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கத்தர் தங்களை ஆளுகை செய்ய அவிசுவாசிகள் தங்களுக்கு ஜீவியத்தை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. மனுபுத்திரர் வீணானதை விரும்புகிறார்கள், பொய்யை நாடுகிறார்கள், மாயை பின்பற்றுகிறார்கள். மனுபுத்திரர் எல்லாரும் தேவனுடைய விசேஷ சிருஷ்டிகள். ஆனால் மனுபுத்திரரோ தாங்களே அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் மனுபுத்திரருக்கு ஏற்ற பிரகாரம் சிந்திப்பதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை. மனுபுத்திரர் தங்களை அவமானப்படுத்துவதோடு தங்களை சிருஷ்டிகரையும் அவமானப்படுத்துகிறார்கள். கத்தர் மகிமை உள்ளவர், ஆனால் மனுபுத்திரரோ கத்தருடைய மகிமை அவமானப்படுத்துகிறார்கள். ஒரு சிலர் தங்களுக்கு கத்தரை தெரியும் என்று சொல்கிறார்கள். தங்களை கத்தருடைய பிள்ளைகள் என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் தங்களுடைய கிரியைகளினால் கத்தரை மறுதலித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்தை அவமானப்படுத்துகிறார்கள். கத்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணத்தையும் ஏளனம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கத்தருடைய மகிமையை அவமானப்படுத்துகிறார்கள். கத்தரை மகிமைப்படுத்தாமல் அவரை அவமானப்படுத்துகிறார். வீணானதை விரும்புகிறார்கள், பொய்யை நாடுகிறார்கள். இந்த உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ள பொருட்களின் மீதும் இவர்கள் ஆசை வைத்திருக்கிறார்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமான காரியங்களை தேடுகிறார், வீணானதை விரும்புகிறார்கள். இவர்கள் பொய்யை நாடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தை அவமானப்படுத்துகிறார்கள். உலகம் முழுவதிலும் 3 விதமான பாவங்கள் காணப்படுகிறது. தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துதல், வீணானதை விரும்புதல், பொய்யை நாடுதல், தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துதல். ரோமர் 1:21 சொல்லப்பட்டபடி தேவனுடைய விரோதிகள் எல்லாரும் தேவனுடைய மகிமையை அவமானப்படுத்துகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வீணானதை விரும்புகிறார்கள். சங்கீதம் 4:2, 10:7, சங்கீதம் 12:2, சங்கீதம் 39:5. பொய்யை நாடுகிறார்கள். நீதிமொழிகள் 17:4, நீதிமொழிகள் 19:22. பக்தி உள்ளவனை கத்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகள், அவர் எனக்கு கேட்பார். கத்தரிடத்தில் பக்தி உள்ளவர்களாயிருக்கிறவர்கள் அவரிடத்தில் விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ கிருபைகளையும் விசேஷ பாதுகாப்பையும் தருகிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தாரின் பார்வைக்கு சிறியவர்களாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ அவருடைய பிள்ளைகள் விசேஷ ஜனங்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் யாராவது தீங்கு செய்தால் கர்த்தர் அவர்களை சகித்து கொண்டிருப்பதில்லை. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இந்த சிறியவனுக்கு ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சோதரம். கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை தொடுகிறவர்களை கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடுகிறார்கள். ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் உடனடியாக தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் சத்துருக்கள் கர்த்தருடைய தண்டனைக்கு தப்புவதில்லை. கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்களை தங்களை கர்த்தர் தண்டியார் என்பதை சத்துருக்கள் ஏற்ற வேளையிலே அறிந்து கொள்வார்கள். கர்த்தரும் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளும் துன்மார்க்கரும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறவர்களுக்கு தீங்கு நினைத்தால் தங்களுக்கு என்ன நேரிட
நேரிடும் என்று துன்மார்க்கர் உணர வேண்டும். அது போலவே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய சம்பத்தாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே ஓ கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார். நிச்சயமாய் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அமர்ந்திருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உடைய படுக்கையில் உடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, உன்னுடைய இரட்சிப்பு அவராலே வரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தாவீது பாவத்திற்கு விரோதமாய் எச்சரிக்கிறார். பாவம் பயங்கரமானது, அது மனுஷனுடைய ஆத்மாவை அழித்து போடும். ஆகையினால் பாவத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாக இருக்கிற நாம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிற நாம், பயபக்தியாக இருக்கிற நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளவன். சங்கீதக்காரன் சொல்கிறான், இப்படி வார்த்தையை என்ற இருதயத்தை நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இப்படி வார்த்தையை என்ற இருதயத்திலே வைத்தேன் என்று சொல்லி. ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது நாம் பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடுவோம். பாவத்தை நாம் பிரைஸ் தி லார்ட் சோத்திரம் பருக மாட்டோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? பாவத்துக்கு விலகி ஓடினார். அவர் சொன்னார், நான் இத்தனை பெரிய பொல்லாங்கை தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி என்று சொன்னார். சிந்திக்கிற மனுஷன் ஞானியாயும் நற்குணம் உள்ளவனாயும் இருப்பான். இந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பான். தனிமையான இடத்திலிருந்து கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை சிந்தித்து பார்ப்பான். சிந்திக்கிறவர்கள் தங்களுடைய படுக்கையில் அமர்ந்திருந்து தங்களுடைய இருதயத்தோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் படுக்கையில நித்திரை செய்வதற்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தோடு பேச வேண்டும். ஒருவேளை நாம் நடு இரவில் எழுப்பினாலும் பிரைஸ் ஆண்டவரை குறித்த சிந்தை, ஆண்டவரை குறித்த காரியத்தை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் சோதரன் நம்முடைய இருதயத்திலே பேசிக் கொள்வது என்பது வாக்கியத்திற்கு நம்முடைய மனசாட்சியோடு பேசுவது என்று பொருள். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறோமா அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோமா என்பது நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். நம்முடைய மனசாட்சி நம்மோடு பேசுகிறதுக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய மனசாட்சியின் சத்தத்திற்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இந்த பாவத்தை மூடி மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் போது கர்த்தருடைய இரக்கம் பெறும். இரவிலே நாம் நித்திரையாக இருக்கும்போது திடீரென்று விழித்துக் கொண்டால் அப்பொழுதும் கர்த்தரை குறித்தே தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை குறித்தே நாம் இருதயத்திலே நினைக்க வேண்டும். நம்முடைய சமாதானத்துக்கு உதவி செய்கிற காரியங்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நினைக்கும் போது கர்த்தர் பிரைஸல் நம்மோடு கூட பேசுகிறவராய் காணப்படுவார். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவராய் இருப்பார். ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசினார். அவன் ஒரு சிறிய பையனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட பேசினார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்பது பிரைஸ்லா எபேசியர் 4:26 சொல்லப்பட்ட கத்துக்கு ஒத்ததாய் காணப்படுகிறது. இந்த ஆலோசனை வைராக்கியமாய் பின்பற்றி கொடுக்கப்பட்டிருக்கலாம். 2 சாமுவேல் 16:10, 2 சாமுவேல் 18:5, 15 போன்ற வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஒருவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விலகி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அவனால் நீதியின் பலிகளை செலுத்த முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய கடமைகளை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும். நாம் தீமை செய்யாமலும் பாவம் செய்யாமல் அவளை விட்டு விலகி இருந்தால் மாத்திரம் நாம் செய்யும் பலிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். நாம் முதலாவது கர்த்தருக்கு நம்மையே பலியாய் செலுத்த வேண்டும். அன்றியும் சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நம்முடைய இருதயம் சுத்தமானதாயும் நேர்மையானதாயும் இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனையும் சோஸ்திரங்களும் துதிகளும் பலிகளும் பரிசுத்தமான இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். கர்த்தரை பற்றி நாம் நம்முடைய பரிசுத்தமான இருதயத்தில் தியானம் பண்ண வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கர்த்தருக்கு நீதியின் பலிகளை செலுத்தலாம். நாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அவரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யத்தின் மீதோ நம்முடைய புயபலத்தின் மீதோ நம்முடைய பிரைஸ் லார்ட் சோதரம் நம்முடைய நம்முடைய நம்மேலோ நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தருடைய பாதுகாப்பையும் அவருடைய தெய்வீக பராமரிப்பையும் நாம் நம்ப வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்திருக்க கூடாது. கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். நம்முடைய சுய நீதி போதுமானது என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய சுய நீதியை ஸ்தாபிக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது. நம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் பிரைஸ் சங்கீதம் 4:6-8
எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிறவர் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அவளுக்கு தானியமும் திராட்சரசம் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எங்களுடைய இருதயத்திலே கொடுத்து சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்வேன். கர்த்தரே ஒருவரையே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். பிரகாசிக்க பண்ணும் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்கிற அநேகராக இருக்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் பிரைஸ் லார்ட் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு நன்மை வராது, எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மையை காண்பதற்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று உலக பிரகாரமான ஜனங்கள் சொல்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நன்மை என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், தானியமும் திராட்சரசம் பெருகியிருந்தால் அவர்களுக்கு நன்மை என்று உலகத்தார் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியாக இருந்தால் அது பெரிய நன்மை என்று உலக பிரகாரமான ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். தங்கள் இச்சித்தத்தை பெற்றுக்கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மை என்று உலகத்தார் சொல்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் தங்களுடைய கண்களால் காண்பதை மாத்திரமே நன்மை என்று சொல்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ நம்முடைய கண்கள் காணாததை நாம் விசுவாசிக்கிறோம். இவற்றை மாம்சத்தின் கண்களால் காண முடியாது, விசுவாசத்தின் கண்களால் மாத்திரமே வேலை காண முடியும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நன்மைகளை காண்பதற்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும். நன்மைகளை நாம் காணாவிட்டாலும் அவற்றை விசுவாசத்தோடு கண்டு அவர்களை துதிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தின் கண்கள் குறைவுள்ளது. நம்முடைய கண்களால் ஓரளவு மாத்திரமே பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய விசுவாச கண்களோ அதிக பலம் உள்ளது. சரீரத்தின் கண்களால் காண முடியாததை கூட விசுவாசத்தின் கண்களால் நாம் பார்க்க முடியும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு வாக்கு தந்ததை எல்லா நன்மைகளையும் நம்மால் தெளிவாய் பார்க்க முடியும். உலக பிரகாரமான ஜனங்கள் புறமான நன்மைகளை விரும்புகிறார்கள். அவர்கள் தற்காலத்தில் தங்களுக்கு தேவைப்படும் நன்மைகளை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்கள். புசிப்பதற்கு நல்ல போஜனமும் பருகுவதற்கு நல்ல திராட்சரசமும் தங்களுக்கு கிடைத்தால் அதுவே மேலானது நன்மை என்று நினைக்கிறார்கள். உலக பிரகாரமான ஜனங்கள் தங்களுக்கு அதிக ஐஸ்வர்யம் வேண்டும், அதிக சொத்துக்கள் வேண்டும், தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நன்மையாய் தெரிகிறது. இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியதுதான். ஆனாலும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இராவிட்டால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது. இந்த நன்மைகள் நமக்கு தானாய் வர முடியாது. நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தமும் சிந்தையிலே பயபக்தியும் இருந்தால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்மால் பரிசுத்தமாய் அனுபவிக்க முடியும். நம்முடைய நம்பிக்கை உலக பிரகாரமான பொருட்கள் மீது இருக்கக்கூடாது. நாம் கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆஸ்தியை எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆஸ்தி அனுபவிக்க ஜீவன் வேண்டும். கர்த்தரே நமக்கு ஜீவனை தருகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் பயபக்தியா இருக்க விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே உம்முடைய உலகத்தின் வழி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண என்று கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தாவீது தம்முடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிறார். ஒரு காலத்தில் தாவீது அவருடைய அரண்மனையிலே சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அவரை சுற்றிலே ஏராளமானோர் எப்போதும் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ தாவீது ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறார்கள். காட்டிலே வனாந்தரத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஜெபத்தின் வார்த்தைகள் அங்கீகரிக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையும் ஸ்லாக்கியமும் அனுக்கிரமும் தங்களுக்கு தேவை என்று தாவீதும் அவரோடு கூட இருக்கிற ஜனங்களும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு ஜீவனை பார்க்கலும் அவர் கர்த்தருடைய முகத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்பதை முக்கியமானதாய் காணப்படும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு இவர்கள் கர்த்தருடைய பிரகாசத்தை அதிகமாய் விரும்புகிறார்கள். 4ஆம் சங்கீதத்தில் 7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். 6வது வசனத்திலோ மற்றவர்களையும் தங்களோடு சேர்த்து கர்த்தாவே நம்முடைய முகத்தின் வழி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். கர்த்தாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் இப்படிதான் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். நாம் ஜெபிக்கும் போது பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபாசனத்தின் முன்பாக எங்கள் பிதாவே என்று பயபக்தியாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவருடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் பிரதான நன்மையாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய சுய தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது மற்றவருடைய தேவைகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அவருடைய கிருபை எப்போதும் சர்வ சிருஷ்டிக்கும் போதுமானதாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு தேவனுடைய கிருபை வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையின் அளவை ஒருபோதும் குறைத்து விடுவதில்லை. கர்த்தர் நம்முடைய கிருபையை ஜனங்களுக்கு கொடுப்பதனால் அவருடைய கிருபை அவரிடத்தில் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. நாம் மற்றவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கிருபை ஒருபோதும் குறைந்து போவதில்லை. தாவீது அப்சலோமுக்கு தப்பி ஓடுகிறார். என்னாகமம் 6:23-26 கட்டளையிடப்பட்டது என்று தாவீது ஆசீர்வதிப்பதற்கு அவரோடு கூட ஆசாரியரும் இல்லை.
பிரைஸ் லார்ட். அப்சலோம் இருந்து தப்பி ஓடுகிறார். சொந்த ஜனங்கள் தாவீதை கைவிட்டு விலகி ஓடுகிறார்கள். இப்படிப்பட்ட துயரமான சமயத்தில் அவருடைய ஆத்மாவில் தேவனுடைய சந்தோஷம் இருந்தது. மனுஷர் பொதுவாக தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்க காலத்தில் தாவீதிடத்தில் இருந்த சந்தோஷம் இதைவிட அதிகம். ஆகமம் 33:28, 2 ராஜாக்கள் 18:32, எசாயா 36:17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தாவீது கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்தார். அவருடைய ஆத்மாவில் அமைதி இருந்தது. ஆகையினால் அவருடைய ஜீவனுக்கு எதிராக ஏராளமான சதித்திட்டங்கள் எழும்பி வந்த போதிலும் தாவீதினால் நிம்மதியாக சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்ய முடிந்தது. 2 சாமுவேல் 17:2. சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் பெறுகின்ற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கல அதிக சந்தோஷத்தை எங்களுக்கு தந்தீர். சமாதானத்தோட படுத்து நித்திரிச்சவன் கத்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பிரைஸ்ல அந்த உலக பிரகாரமான சந்தோஷம் மற்றவர்களுக்கு பெருகிருக்கும் போது கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்வதாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிராதம் ஆசீர்வாதங்கள் உண்டான சந்தோஷத்தை தவிர அதிக சந்தோஷத்தை தம்முடைய இருதயத்தில் தருகிறார். இந்த சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம் அல்ல, இது உண்மையான சந்தோஷம். இந்த சந்தோஷம் சூழ்நிலைக்கு ஏற்பட்ட பிரகாரமாய் குறைவதோ கூடுவதோ இல்லை. ஆண்டவர் நம்முடைய எவ்வித தொடர்பும் இல்லை. நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் அதிக சந்தோஷத்தை தந்திருக்கிறார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தாவீது இப்பொழுது தன்னுடைய மகன் அப்சலோமுக்காக தப்பி ஓடுகிறார். சந்தோஷப்படும்படியான சூழ்நிலை தாவீது ஜீவியத்தில் இல்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால் தாவீதை நிரப்பியிருந்தார். சமாதானத்துடைய படுத்துக்கொண்டு நித்திரை செய்வன் என்ற பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், கண்ணீர்களின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், நிந்தையின் மத்தியிலும் நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் எனக்கு வழிகளை திறப்பாருங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருப்பதுதான் விசுவாசமாகும். தாவீது தன்னுடைய நித்திரை பற்றி சொல்லும் போது 2 விதமான நித்திரைகளை கொடுக்கிறார். தற்காலிகமான நித்திரை, மற்றொன்று மரணம் என்கிற நித்திய நித்திரை. தான் சரீர பிரகாரமாக சற்று நேரம் நித்திரை செய்தாலும், அப்பொழுது கர்த்தர் சித்தத்தின் பிரகாரம் நித்திய நித்திரை ஆகிய மரணம் அடைந்தாலும் நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வதாக தாவீது அறிக்கை செய்கிறார். தேவாலயத்திலே சிமியோன் குழந்தையாயிருந்த இயேசுவை தன் கைகளில் ஏந்து கொண்டு தேவனை சோத்தரிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியேனை இப்போது சமாதானத்தோடு போக விடுகிறீர், லூக்கா 2:29 என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். தேவன் தம்முடைய நித்திய இளைப்பாறுதலில் தன்னையும் பிரவேசிக்க செய்வார் என்று தாவீது நம்புகிறார். கர்த்தர் தாமே பரலோகத்தில் என்னுடைய ஆத்மாவை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வார் என்று தாவீது விசுவாசிக்கிறார். தாவீதின் விசுவாசம் உறுதியானது. தன்னுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் தன்னை சுற்றி இருக்கிற பிரைஸ்ல மரணம் என்கிற நித்திரை தன் சரீர பிரகாரமாக சற்று நேரத்திலே நமக்கு வந்தாலும் கூட கர்த்தருடைய சித்தத்தின்படி பிரகாரம் நித்திரையாயிருந்தாலும் கூட நான் சமாதானத்துடைய படுத்திக் கொண்டு நித்திரை செய்வதாக தாவீது அறிக்கையிடுகிறார். தேவாலயத்திலே சிமியோன் குழந்தையாயிருந்த இயேசுவை கைகளிலே ஏந்தி கொண்டு எப்படி அறிக்கையிட்டானோ அதை போல அங்கே அறிக்கையிடுகிறது குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பிரைஸ்ல ஆண்டவர் தன்னுடைய நித்திய இளைப்பாறுதலில் என்னை பிரவேசிக்க பண்ணுவார், இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் கஷ்டங்களில் கர்த்தரை விடுவிப்பார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூறுவது போல நாமும் கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிரைஸ் தி லார்ட்.